சென்னை பாரிமுனையில் உள்ள கட்டிடம் ஒன்றில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இதுகுறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் விக்னேஷிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். விக்னேஷ், விபத்து நிகழ்ந்த இடத்தில் தற்போது எந்த அளவுக்கு மீட்பு பணி இருக்கு? உள்ள யாராவது சிக்கி இருக்காங்களா? அதாவது நிச்சயமாக மாலதி, இன்று காலை 9:45 மணி அளவில் சென்னை பாரிமுனை பகுதியில் உள்ள கட்டிடம் ஒன்று, அதாவது இந்த வளாகத்தை பொறுத்தவரையில் தனியார் வங்கிகள் மற்றும் குடோன்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் செயல்படக்கூடிய மிகப்பெரிய கட்டிடம் ஒன்றில் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தை அறிந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக துறைமுகத்தைச் சேர்ந்த தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். அதன்படி இங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கட்டிடத்துக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய பக்கத்திலும் தீயானது பரவி எரிந்து வருகிறது எனவும், இந்த தீ விபத்து மின்கசிவு காரணமாக ஏற்பட்டுள்ளலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் உடனடியாக அளித்த தகவல்படி இங்கே தற்போது வரை, அதாவது இந்த வளாகத்திற்கு முன்பக்கம் இருக்கக்கூடிய 3 வாகனங்கள், தீயணைப்பு துறை வாகனங்கள் 3 வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த தீயணைப்பானது ஓரளவிற்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும், இந்த தீயணைப்பு, அதாவது தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நம்முடைய தீயணைப்பு அதிகாரி அவரிடம் சில கேட்கலாம். சார் வணக்கம் சார், இந்த தீ விபத்து எதனால ஏற்பட்டிருக்குன்னு இருங்க, இப்போதான் பார்த்துருக்கோம். இப்போதான் ஃபயர் ஃபைட்டி முடியட்டும். இப்போதான் சீட் ஆஃப் த ஃபயர் கண்டுபிடிச்சிருக்கேன். கீழே போய் ஃபயர் ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க, முடிச்சொன்னு தர்றோம். இந்த தீயணைப்பு வாகனங்கள் எத்தனை வாகனங்கள் வந்திருக்கு? என்ன முயற்சியில் ஈடுபட்டு? ஸ்கை லிஃப்ட் வந்திருக்கு, இன்னும் 4-5 வெஹிக்கிள் வந்துருக்கு. ஆண்டு வேலை இருக்காங்க. இப்போ 3 வெஹிக்கிள் ஃபயர் ஃபைட் பண்ணியிருக்கு. அந்த சைடில் 2 வண்டி ஃபயர் ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்கை லிஃப்ட் ஆன் த வே. இன்னும் மேலே இருக்காங்களா என்னன்னு பார்க்கணும், சர்ச் பண்ணணும். போக ரொம்ப டென்ஸ் ஸ்மோக் இருக்கிறதுனால போக முடியல உள்ள. இந்த வளாகத்திற்கு பின்பக்கமும் தீப்பிடி தெரிவதாக கூறப்படுகிறது. இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன மாதிரி முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க? 3 அங்கேருந்து ஒரு பேட்ச் ஃபயர் ஃபைட் பண்ணியிருக்காங்க. 3 வெஹிக்கிள், அதர் சைடு 3 வெஹிக்கிள் எல்லாம் உள்ளே இருக்காங்க. எல்லாம் உள்ளே ஃபயர் ஃபைட் பண்ணியிருக்காங்க. பேஸ்மெண்ட்டில் தான் ஃபயர். அதாவது மாலதி, மின் விபத்து காரணமாக இந்த தீ விபத்து நடைபெற்றிருப்பதாகவும், தற்போது இந்த வளாகத்திற்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கமாகவும் 3 வண்டிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், மேலும் இந்த வளாகத்திற்கு முன்புறமாகவும் 3 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சி தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீயை அணைக்கும் முயற்சிகள் 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் போராடி கொண்டிருக்கின்றனர். மாலதி, விக்னேஷ், உள்ள யாராவது சிக்கி இருக்காங்களா? அங்க இருந்த பொருட்களுக்கு எந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு? அதாவது மாலதி, இந்த வளாகத்தை பொறுத்தவரையில் தனியார் வங்கிகள், தனியார் குடோன்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்ட ஏராளமான நிறுவனங்கள் இங்கு இயங்கி வருகின்றன. இது ஒரு 3 மாடிகள் அடங்கிய கட்டணமாக இருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை 9:40 மணி அளவில், அதாவது வங்கி நிறுவனங்கள் மற்றும் தனியார் வங்கிகள் மற்றும் தனியார் ஊழியர்கள் வரக்கூடிய முன்னதாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும், வழக்கமாக இயங்கக்கூடிய 10 மணிக்கு மேலாகவே இந்த நிறுவனங்கள் இயங்கப்படும் எனவும் திறக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில், அதாவது 10 மணிக்கு முன்னதாக சரியாக 9:45 மணிக்கு இந்த தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இதனால் இங்கு வரக்கூடிய ஊழியர்கள் வருவதற்கு முன்னதாகவே இந்த தீயணைப்பு துறையினர் இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதால் உள்ளே எந்த ஒரு நபரும் சிக்கியிருக்க வாய்ப்பில்லை என தீயணைப்பு துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருக்கலாம் எனவும் தீயணைப்பு துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் இந்த தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் இங்கு இருக்கக்கூடிய, அதாவது 3 வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தண்ணீர் பீச்சி எடுத்து தீயை அடுத்த கட்டத்திற்கு பரவ விடாமல் தீயை தொடர்ந்து அணைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது உள்ளே தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தகவல்படி உள்ளே எந்த ஒரு நபரும் சிக்கியிருக்க வாய்ப்பில்லை எனவும், அதாவது நிறுவனங்கள் தொடங்குவதற்கு முன்னதாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்ட காரணத்தினால் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவல்படி தீயணைக்கும் பணிகள் தீயை அணைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பான உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.